கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு நம்ம வேக வச்ச பச்சை பயிரை எடுத்து இதில் போட்டுடலாம். வேக வச்ச பச்சை பயிறு உப்பு போட்டு நைட்டு காலையில் வேக வச்சாச்சு பச்சை பயிறு போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் உப்பு இல்லை, கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணி பச்சை பயிறு காலையில் நைட்டே ஊற வச்சுட்டு காலைல வேக வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம். வீட்டு ப்ரெட்டோ டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் கெச்சப் போடிக்கலாம். வேணும்னா ஆப்ஷனல் கெச்சப் இல்லைன்னா கூட பரவாயில்ல. பெரியவங்களுக்குன்னா கெச்சப் வேணாம், சின்ன பசங்களுக்குன்னா கெச்சப் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கெச்சப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வச்சுருக்கிற பச்சை பயிறு மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணலாம். இது ப்ரெட்டு போட்டு வச்சாச்சு, எல்லாம் ஃபில்லிங் ஆகிடுச்சு. ஸ்டஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இப்படி திருப்பி போட்டு பொரிச்சிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம பொரிச்சிட வேண்டியது தான். திருப்பி போட்டு அவ்வளோதான் பொரிச்சு எடுத்துட்டா நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகணும். அப்படி வாடான்றவங்க பச்சை பயிரை நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க, பசங்களுக்கும் கொடுக்கலாம். இது மேலே கெச்சப் மைனஸ் எல்லாம் ஊற்றி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு. பசங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஹெல்த்தியான பச்சை பயிறு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, பிரெட் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், இல்லை கெச்சப் மாதிரி எதுனா ஊற்றிட்டு சாப்பிட்டா குழந்தைங்களுக்கும் டிஃபன் பாக்ஸில் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். மடிச்சிட்டு டிஃபன் பாக்ஸில் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியே குழந்தைங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக நன்றி.